உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், வந்தாரா அனந்த் அம்பானிக்கு சொந்தமான பிரைவேட் ஜூ. இந்திய அரசாங்கம் ஏன் இந்த தனியார் ஜூவுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க அப்படின்ற கேள்வி தொடர்ந்து எழுது. இந்தியாவில் சாதாரண மனுஷன் ஒரே ஒரு மயிலிறக வச்சிருந்தா கூட குத்தந்தான். ஆனா அனந்த் அம்பானியால மட்டும் எப்படி எவ்வளவு பெரிய பிரைவேட் ஜூவை நடத்த முடியுதுன்னு கேட்டா அவங்களால. ஆனா சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சரியான கேள்வியை கேட்கிறாங்க. இப்படி காட்டுல இருக்க விலங்குகள் எல்லாம் அப்புறப்படுத்திட்டு மகாராஷ்டிரா சத்தீஸ்கரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி வன விலங்குகளை ரொம்ப வேகமா அங்கிருந்து அப்புறப்படுத்துறாங்க. அந்த இடங்கள்ல விலங்குகள் மேல என்ன ஒரு கரிசனை அம்பானி குடும்பத்துக்கு அப்படின்னு விவிஐபிக்கள் அவங்கள முன்னாடி பாராட்டுறாங்க. ஆனா பின்னாடி சாதாரண மக்கள் என்ன சொல்றாங்க? 2024ஆம் ஆண்டு ஒரு சிறுத்தை காட்டுல ஒரு நாளைக்கு குறைஞ்சது 50 கிலோமீட்டராவது ஓடும். அப்படிப்பட்ட ஒரு சிறுத்தையை 3000 ஏக்கர் பரப்பளவுல அடைச்சு வச்சா என்ன ஆகும்? இப்படிதான் மகாராஷ்டிரால இருந்து 50 சிறுத்தைகள் ஒரே நேரத்துல வந்தாரா மையத்திற்கு மாற்றப்பட போவதா செய்திகள் வருது. உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், வந்தாரா அனந்த் அம்பானிக்கு சொந்தமான பிரைவேட் ஜூ. இந்திய அரசாங்கம் ஏன் இந்த தனியார் ஜூவுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க அப்படின்ற கேள்வி தொடர்ந்து எழுது. அது மட்டும் இல்ல, இது வெறும் விலங்குகள் மேல இருக்க பாசம் தானா, இல்ல இதுக்கு பின்னாடி கார்ப்பரேட் அரசியல் இருக்கிறதா என்ற கேள்வியும் எழுது. இந்த 50 சிறுத்தைகள் மாற்றப்படக்கூடிய விவகாரம் ஒரு பெரிய சர்ச்சையா வெடிச்சிருக்குது. அதுக்கு பின்னாடி தான் நம்முடைய கேள்விக்கான விடை ஒளிஞ்சிருக்கு. மகாராஷ்டிரா வனத்துறை தன்னோட மாநிலத்தில் இருக்கிற 50 சிறுத்தைகளை வந்தாராவுக்கு அனுப்ப முடிவு செஞ்சிருக்கிறாங்க. காட்டுல சுதந்திரமா இருக்கிற விலங்குகளை ஏன் ஒரு தனி நபர் மையத்துக்கு அனுப்பணும்? சட்டம் என்ன சொல்லுது? வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 செக்ஷன் 11 and 12 படி அறிவியல் மேலாண்மைக்காக மட்டும்தான் இடமாற்றம் செய்ய முடியும். ஆனா இங்க நடக்கிறது பராமரிப்பு அப்படிங்கிற பேர்ல ஒரு தனியார் சேகரிப்பு அப்படின்னு வன விலங்கு ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுறாங்க. வந்தாரா கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா ஏற்கனவே அங்க 2000க்கும் மேற்பட்ட பல்வேறு விலங்குகள் இருக்கு. யானைகளுக்கு குளிக்கிறதுக்கு ஹைடெக் வசதி, ஹாஸ்பிட்டல் அப்படின்னு 7 ஸ்டார் வசதிகள் உள்ள இருக்கு. ஆனா ஒரு விலங்குக்கு தேவை ஏசி ரூம் கிடையாதுன்னு நமக்கு தெரியாதா? அதுக்கு தேவைப்படுறது சுதந்திரம் மட்டும்தான். 3000 ஏக்கர் அப்படிங்கிறது காட்டுக்கு முன்னாடி வெறும் சின்ன கூண்டுதான். ஒரே இடத்துல இவ்வளவு விலங்குகளையும் ஒன்னா வச்சிருந்தா ஏதாவது வைரஸ் தொற்று ஏற்பட்டு அந்த விலங்குகளின் உயிருக்கு ஆபத்து வந்துடுமோ அப்படிங்கிற பயத்தையும் நிறைய பேர் சொல்றாங்க. இந்தியாவில் சாதாரண மனுஷன் ஒரே ஒரு மயிலிறக வச்சிருந்தா கூட குத்தந்தான். ஆனா அனந்த் அம்பானியால மட்டும் எப்படி எவ்வளவு பெரிய பிரைவேட் ஜூவை நடத்த முடியுதுன்னு கேட்டா அவங்களால கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டி இந்த ஜூவை நடத்த முடியும். ரிலையன்ஸ் கிட்ட அந்த அளவுக்கு பணம் இருக்கு. அதே சமயத்துல இது மீட்பு மையம் அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. மத்திய மிருக காட்சி சாலை ஆணையம், சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி இதை கண்காணிக்கணும். ஆனா கார்ப்பரேட் ஜாம்பவான்களை கேள்வி கேட்க எந்த அரசு அமைப்புக்கு தைரியம் இருக்கு? அந்த அளவுக்கு தான் இப்ப இந்தியா இருக்கு. காடுகளை கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கிறதுக்காக தான் விலங்குகளை அங்கிருந்து அப்புறப்படுத்துறீங்களான்னு சரியான கேள்வியை கேட்கிறாங்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். மகாராஷ்டிரா சத்தீஸ்கரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி வன விலங்குகளை ரொம்ப வேகமா அங்கிருந்து அப்புறப்படுத்துறாங்க. அந்த இடங்கள்ல வெவ்வேறு சுரங்கங்கள், தொழிற்சாலைகள் மாதிரியான திட்டங்களோடு தனியார் காத்துட்டு இருக்காங்க. சர்வதேச அளவில் இதெல்லாம் கேள்வி கேட்க சைட்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்காங்க. அவங்க வந்தாராவுக்கு வெளிநாடுகள்ல இருந்து எப்படி விலங்குகள் வருது, இது வரக்கூடிய முறை சரிதானா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. உடனடியா உச்சநீதிமன்றம் ஒரு SIT ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் அமைச்சாங்க. அவங்க எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்துட்டு ஒன்னும் நடக்கல, வந்தாரால எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கிளீன் சிட் கொடுத்துட்டாங்க. வந்தாராவை திறந்து வச்சதே நம்முடைய பிரதமர் மோடி தான். வேற யாரெல்லாம் வந்தாராவுக்கு வந்திருக்காங்க அதை நம்ம பார்க்கலாமா? டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியர், இவாங்கா ட்ரம்ப், பில் கேட்ஸ், மார்க் ஜக்கர்பர்க், மெஸ்ஸி, சச்சின், தோனின்னு பல பிரபலங்கள் வந்தாராவுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பாலிவுட் பட்டாளமே இங்க வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஷாருக் கான், தீபிகா, ரன்வீர், கரீனா கபூர், ஆலியா பட், சஞ்சய் தத், அனில் கபூர்னு ஏகப்பட்ட பேரு அம்பானிய சந்தோஷப்படுத்துறதுக்காகவே வந்தாராக்கு வந்துட்டு போயிருக்காங்க. விலங்குகளுக்குன்னு குரல் கொடுக்க சில அமைப்புகளை தவிர யாரும் இல்ல. அதே மாதிரி அம்பானி நடத்துற இந்த வந்தாராவை எதிர்த்து கேள்வி கேட்க அரசியல் கட்சிகளும் முன்வரதில்லை. அப்படின்னா இதையெல்லாம் யார் கண்காணிக்கிறா? அரசாங்கமா? இல்ல எந்த முடிவா இருந்தாலும் அது அம்பானி குடும்பத்தோட தான். விலங்குகளுக்கு மருத்துவம் முக்கியம்தான். ஆனா அதை விட முக்கியம் அது வாழுற காடு.
காடு. வந்தாரா ஒருபோதும் விலங்குகள் சுதந்திரமா வாழ்ந்துகிட்டு இருந்த காடா இருக்கவே முடியாது. வந்தாரால இருக்க விலங்குகள் அதை என்ன 7 ஸ்டார் ஹோட்டல்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷப்பட போகுதா? வந்தாராவுக்காக அம்பானி குடும்பம் பணத்தை வாரி இறைக்கிறாங்க. ஆனந்த் அம்பானி உலக அளவுல ஒரு பெரிய வனவிலங்கு ஆர்வலர்னு பேர் வாங்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காகவே பணத்துக்கு அவங்க கணக்கு பார்க்கல. இதையெல்லாம் பார்த்துட்டு விலங்குகள் மேல என்ன ஒரு கரிசனை அம்பானி குடும்பத்துக்கு அப்படின்னு விவிஐபிக்கள் அவங்கள முன்னாடி பாராட்டுறாங்க. ஆனா பின்னாடி சாதாரண மக்கள் என்ன சொல்றாங்க? 2024ஆம் ஆண்டு ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா மெர்ச்சன்ட்டுக்கும் திருமணம் நடந்த போது 5000 கோடி செலவுல இந்த திருமணத்தை செஞ்சோம் அப்படின்னு ரொம்ப பெருமையா அம்பானி குடும்பம் அந்த செய்தியை உலகமெல்லாம் பகிர்ந்துகிட்டாங்க. உலகம் முழுசுல இருந்தும் விருந்தினர்கள் கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. ஆனா என்ன ஆச்சு? அடுத்த சில தினங்கள்லயே ஜியோவோட சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பாத்தீங்கன்னா 12ல இருந்து 27% வரைக்கும் அதிகரிச்சது. கடைசியில அந்த 5000 கோடியை கொடுத்தது நாங்க தானே அப்படின்னு பொதுமக்கள் புலம்புறத தவிர்க்க முடியாம போச்சு. அரசாங்கமும் கார்ப்பரேட்டுகளும் கைகோர்த்து செய்யற இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? வந்தாரா உண்மையிலேயே விலங்குகளுக்கு ஒரு புகலிடம்னு நினைக்கிறீங்களா, இல்ல அது பொன்னாலான ஒரு கூண்டு சிறை அப்படின்னு நினைக்கிறீங்களா? விலங்குகளை இப்படி மொத்தமா ஒரே இடத்துல அடைச்சு வைக்கலாமா? உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க.